அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஈரோட்டில் இருக்க ஈசா நர்சரிக்கு வந்திருக்கோம். நம்ம தலையிடும் பாரதம் சார்பாக இல்லம் தேடி மரக்கன்று இல்லம் தோறும் மரக்கன்று அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஒவ்வொரு இல்லத்துலேயும் மினிமம் ஒரு செடியாவது நடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். சில பேர் நிழல் தரக்கூடிய மர வகைகள்லாம் கேட்குறாங்க. அதனால் அந்த நிழல் தரக்கூடிய மர வகைகள் இல்லைன்னா பல வகைகள் செடி இல்லைன்னா பூக்கள் கூடிய செடி அதையும் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஈசா நர்சரிக்கு வந்து சில செடி மற்றும் மர வகைகளை கலெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது இங்கே நிறைய செடி மற்றும் மர வகைகளாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சில வகை மரங்கள்லாம் வந்து அவங்க டெமோக்காக சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க. அப்படிங்க பாருங்கள், இதில் ஒவ்வொரு மர வகையும் இருக்குது. இதில் இப்போ என்னென்ன மர வகை இருக்குன்னா தேக்கு, சந்தனம், செம்மரம் மற்றும் மகோகனி, ஈட்டி, மஞ்சள் கடம்பு, வேங்கை, குமிழ் தேக்கு மற்றும் கொடுக்காப்புளி, மலைவேம்பு, மாஞ்சியம், பென்சில் போன்ற மர வகைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு நாவல், நாட்டு வாகை, இலுப்பை மற்றும் பலா, புன்னை போன்ற மரங்கள் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதில் நமக்கு பயன் தரக்கூடிய வகைகளில் நமக்கு என்ன மரம் நம்மளோட விருப்பப்பட்ட இதில் நம்ம எடுத்துக்கலாம். சிறுநெல்லி இதெல்லாமே கூட இருக்குது. ஸோ இது பாவாங்க இன்னும் அவங்க எப்படிலாம் அந்த செடி மற்றும் மர வகையில் பராமரிச்சுட்டு இருக்காங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஈசா நர்சரியில் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த தண்ணி ஊற்றி அந்த செடிகள்லாம் பராமரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மெயினாக மரக்கன்றுகளை தான் கொடுத்துட்ருக்காங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இயற்கை சார்ந்து நல்ல மரங்களை வளர்த்து இயற்கையை பேணி காக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்கள் தொடர்ந்து அந்த செடிகளுக்கெலாம் வந்து அதாவது மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றி தொடர்ந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த சீசன் பார்த்திங்கன்னா அதுக்குமே வின்டர் சீசனு அப்படிங்கிறப்போ பனிக்காலங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு ஈரப்பதம் ஜென்ரலாகவே தண்ணி இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதனால் நம்ம அதிக அளவு தண்ணி ஊற்றி பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நண்பர்கள் பொதுமக்கள் எல்லாருமே மரக்கன்று வாங்கி கண்டிப்பாக அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தலைவிடும் பாரதம் சார்பாக கேட்டுக்கிறோம். ஈசா நர்சரியோட பாருங்கள் எழில்மிகு தோற்றம் இதுதான். இதெல்லாம் எடுத்தோடனே நம்மளது ரிசப்ஷன் அதெல்லாம் இருக்குது. ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எடுத்தோன்னே இங்கே ஒரு சத்குருவோட சந்நிதி இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்தோம்னாவே ஒரு ரொம்ப அமைதியான சூழலாக இருக்குது. அமைதியான சூழலில் உள்ளே பார்த்தீங்கன்னாவே அந்த சத்குருவோட அந்த ஃபோட்டோவோட ரொம்ப அமைதியாக ஏரியா இது. ஸோ அந்த சத்குரு சந்நிதியிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்கள் அலுவலக அறை வெளியவே வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே மர வகைகள்லாம் வாங்கிட்டோம்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கப்புறம் பில்லிங் வந்து இங்கே போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப இடம் ரொம்ப இயற்கை சூழ்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஈரோடு ஈசா நர்சரிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஈசா நர்சரியில் சில வகை மரக்கன்றுகளை வாங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு நெல்லி, கொய்யா, புங்கன் மரம் அது மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். அதில் பழம் வகை மரமும் இருக்குது, புங்கன் போன்ற நிழல் தரம் வரக்கூடிய மரங்களும் இருக்குது. இவங்க இங்கே பராமரிச்சுட்டு இருக்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் எவ்வளோ இயற்கை சூழலில் நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ தொடர்ந்து அவங்க இது போன்ற சேவையில் ஈடுபட்டு வரணும். இதையும் நம்ம பொதுமக்கள் நம்மளும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி.